Good morning, children. In this part, we are going to learn about two important organic compounds, namely ethanol and ethanoic acid. Yes, ethanol, the commonly heard word in the present scenario, COVID scenario. Yes, the hand sanitizers what we use contain this ethanol because it kills germs. It is an important ingredient of the sanitizer. எத்தனால் எத்தனாயிக் அமிலம் இந்த ரெண்டு முக்கியமான கரிம சேர்மங்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோன்னா அது எத்தனாலை குறிக்கிறது. இது எதுலெல்லாம் அந்த ஆல்கஹால் இருக்குது, எத்தனால் இருக்குன்னாக்க ஆல்கஹால் பானங்கள் எல்லாத்துலேயும், அப்புறம் இருமல் மருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. Ethanol is present in all alcoholic beverages and most of the cough syrups we use. Its molecular formula is C2H5OH. அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கட்டமைப்பு வாய்ப்பாடு படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால், எத்தனால் தயாரிக்கும் முறை. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எத்தனால் தயாரிக்கிறாங்கன்னாக்க நொதித்தல் முறையில். Ethanol is manufactured by fermentation. What is fermentation? You should know first. That is complex organic molecules, large molecules are broken down by the action of enzymes. It's a slow process. By the action of enzymes, it is broken down into simpler molecules, and it takes time. So, and it occurs with the help of enzymes. நொதிகள் மூலமாக சிக்கலான பெரிய கரிம மூலக்கூறுகள் நிறையா நேரம் எடுத்துட்டு வினைப்பட்டு சிறிய கரிம மூலக்கூறுகளாக மாறுபாடு அடையிறது தான் நொதித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நொதித்தல் மூலமாக தான் எத்தனால் தயாரிக்கிறாங்க. ethanol is manufactured by fermentation. நுண்ணுயிர்கள் மூலமாக இந்த நொதித்தல் நடக்கிறது. இங்கே எத்தனால் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் அப்படிங்கிற நுண்ணுயிரி, ஒன் செல்டு ஃபங்கை, யூனிசெல்லுலர் ஃபங்கஸ், ஈஸ்ட் அதை யூஸ் பண்ணுறோம். ஒரு செல் பூஞ்சை, அதுதான் ஈஸ்ட், தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே நொதிக்கிறதுக்கு. In sugar industries, sugar is crystallized from sugarcane juice, and finally the leftover syrupy part, dark colored syrupy liquid from which sugar cannot be crystallized is called molasses. This molasses contains nearly 30% of sucrose, and from that you can manufacture ethanol. சர்க்கரை ஆலையிலலாம் கரும்பு ஜூஸ் சாறுலேருந்து சர்க்கரை படிகங்கள் தயாரிக்கிறாங்க. தயாரித்து முடித்து கடைசியில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற அப்படியே கூழ் போன்ற ஒரு பொருளில் தான் என்ன மொலாசஸ்னு சொல்கிறோம், கழிவு பாகு அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து சர்க்கரை படிகங்கள் தயாரிக்க முடியாது. ஆனால் அதில் வந்து 30% சூக்ரோஸ் இருக்கிறதுனால அதுலேருந்து எத்தனால் தயாரிக்கலாம். எப்படி தயாரிக்கிறதுங்கிறது படிப்படியாக நடக்கிறது. ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் molasses takes place in different steps. First is dilution of molasses. This molasses is diluted. 30% of sucrose is there, so that is being diluted to nearly 8 to 10% by adding water. கழிவு பாகுனை நீர்த்தல். 30% சுக்ரோஸாக இருக்கிறத 8லேருந்து 10% அதோட கான்சன்ட்ரேஷன் செறிவை வந்து குறைக்கிறோம். நீரை சேர்த்து அதோட செறிவை 8லேருந்து 10% நீர்க்கிறது தான் கழிவு பாகினை நீர்த்தல். அடுத்தது அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். இந்த ஈஸ்ட் மூலியமாக தான் yeast is used to ferment the molasses into ethanol. So for fermentation yeast is added. Yeast has to live and help in fermentation, so for which it needs food. The molasses contains nitrogen content, but to fortify, or when if it is less, it will not produce more enzymes. So to enrich the nitrogen content, ammonium sulfate or ammonium phosphate salts are added. அடுத்த நிலை அமோனியம் உப்புக்கள் சேர்த்தல். ஈஸ்ட் மூலயமா நம்ம நொதித்தல் பண்ண போகிறோங்கிறதுனால அது நிறையா நொதிகளை தயாரிக்கிறதுக்காக அதுக்கு தேவையான உணவு வந்து நைட்ரஜன் கலந்த உணவு வந்து இதில் கழிவு
பாகுலயே இருக்கும். ஆனால் அது பத்தாமல் போச்சுன்னா நிறையா நொதிகளை தயாரிக்க முடியாதுங்கிறனால அதுக்கு கொஞ்சம் அமோனியம் சல்ஃபேட் இல்லாட்டா அமோனியம் பாஸ்பேட் போன்ற உப்புக்களை சேர்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். இந்த நைட்ரஜன் அமோனியம் உப்புக்கள்லாம் சேர்த்து இந்த மொலாசஸில் கழிவு பாகில் நைட்ரஜன் உப்புக்கள் அமோனியம் உப்புக்கள்லாம் சேர்த்ததை ஒரு நொதித்தல் தொட்டியில் சேகரிக்கிறோம். அந்த நொதித்தல் தொட்டியில் போட்டுட்டு அதில் ஈஸ்டையும் சேர்க்குறோம். இந்த கலவை 303 வெப்பநிலையில் சில நாட்கள் வைக்கப்படுகிறது. The diluted molasses with ammonium salts in it are collected in a large fermentation tank and yeast is added to this tank. This mixture is maintained around 303 Kelvin for a few days. When it is left for few days, during this period enzymes present in the yeast, that is two enzymes are present, invertase and zymase. These two enzymes bring about fermentation, that is converts sucrose into ethanol. நொதித்தல் தொட்டியில் இருக்கிற ஈஸ்ட் வந்து 2 நொதிகளை உற்பத்தி பண்ணுறது. ஒன்று இன்வெர்டேஸ், இன்னொன்று ஜைமேஸ். இந்த 2 நொதிகளும் சர்க்கரையை சூக்ரோஸ்ங்கிற சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுறது. First, the enzyme invertase acts upon sucrose and converts it into glucose and fructose. Then the second enzyme zymase acts upon glucose or fructose and converts them into ethanol and carbon dioxide. This fermented liquid what we get at last is called wash. இந்த நொதித்தல் தொட்டியில் முதல்ல இன்வெர்டேஸ்ங்கிற நொதி சூக்ரோஸ் சர்க்கரையை குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸாவும் சிதைக்கிறது. அப்புறம் அடுத்த நொதி ஜைமேஸ் குளுக்கோஸோ ஃப்ரக்டோஸோ மீது வினை புரிந்து எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளிவிடுறது. இந்த நொதித்த நீர்மம் கழிவு நீர்மம் என்று சொல்கிறோம். Next is distillation of wash. The fermented liquid what we get, the wash, contains nearly only 15 to 18% of alcohol. The remaining is water. So to get pure alcohol, we subject that wash to fractional distillation. When this process undergoes, the main fraction what we get is rectified spirit, that is 95.5% of ethanol and 4.5% of water mixture is called rectified spirit. This rectified spirit is refluxed over quicklime for nearly 5 to 6 hours and then it is allowed to stand for 12 hours and then finally you get 100% pure alcohol. This 100% pure alcohol is called absolute alcohol. கிடைத்த கழிவு நீர்மத்தில் 15 முதல் 18% தான் ஆல்கஹால் இருக்கும். மீதியெல்லாம் நீரால் ஆனது. ஸோ இதை பின்ன காய்ச்சி வடித்தல் மூலயமா பிரித்து சுத்தமான ஆல்கஹாலை நம்ம பிரிச்செடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த பின்ன காய்ச்சி வடித்தல் நடக்கும்போது முக்கிய பின்ன பகுதியாக கிடைக்கிறது வந்து எரி சாராயம்னு சொல்கிறோம். அதில் 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் உள்ளது. அதை என்னன்னு சொல்கிறோம்? எரி சாராயம்னு சொல்கிறோம். அதை 5லேருந்து 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி 12 மணி நேரம் அப்படியே நிலையாக வச்சனாக்க நம்மளுக்கு 100% தூய ஆல்கஹால் கிடைக்கிறது. இந்த தூய ஆல்கஹாலை தனி ஆல்கஹால்னு சொல்லலாம். Coming to the physical properties of ethanol. Ethanol is a colorless liquid having a pleasant smell and a burning taste. Ethanol இனிய மணமுடைய நிறமற்ற எரி சுவை கொண்ட ஒரு நீர்மம். இது எளிதில் ஆவியாக கூடியது. It is highly volatile liquid. Its boiling point is 78 degrees Celsius. அதன் கொதிநிலை 78 degree Celsius. It is completely miscible with water. It mixes with water in all proportions. நீருடன் எல்லா விகிதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. Coming to the chemical properties of ethanol. Dehydration, that is loss of water. D means removal of a water molecule. See, when ethanol is heated with concentrated sulfuric acid at 443
Kelvin, it loses a water molecule from inside the ethanol molecule itself. That is intramolecular removal of water, and it is dehydrated to form ethene. That is, a molecule of water is removed from the molecule of ethanol. So what we get is the remaining ethene is obtained. வேதி பண்புகள் பார்த்தோம்னா முதல்ல நீர் நீக்கம். எத்தனாலை அதிக அளவு அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தோட 443 கெல்வின் வெப்பப்படுத்தும் போது எத்தனால் மூலக்கூறினிலிருந்து ஒரு நீர் மூலக்கூறு நீக்கம் அடைகிறது. நீக்கம் அடைஞ்சு என்ன கிடைக்கிறது நம்மளுக்குனா ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு சேர்மம் கிடைக்கிறது. அதுதான் நீர் நீக்கம். அடுத்தது ரியாக்ஷன் வித் சோடியம். எத்தனால் reacts with sodium metal to form sodium ethoxide and hydrogen gas. சோடியத்தோட வினை புரியும் போது சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜனையும் வெளிவிடுகிறது. Next is oxidation, oxygenatrum. Before going into this reaction, you should know a general formula so that you will understand easily basic steps of oxidation. Any alcohol on oxidation will give its respective aldehyde. On further oxidation, it will give its respective acid. Or an alcohol on strong oxidation will directly give its respective acid. Similarly, on reduction, the reverse way takes place. Acid on reduction gives its aldehyde, on further reduction gives its alcohol, or on acid on strong reduction gives its alcohol. This is the basic reaction. If you know this, you can write it for any alcohol or acid. Then oxidation here, ethanol is oxidized to ethanoic acid with alkaline potassium permanganate or acidified potassium dichromate. Alkaline potassium permanganate or acidified potassium dichromate are strong oxidizing agents. So this alcohol gets oxidized to ethanoic acid. This potassium, when you use potassium dichromate, which is orange in color, when ethanol vapors pass through it, orange color turns into green. So this can be used as a test for alcohols, identification of alcohols. This test is used for detecting drunken driving. ஆக்சிஜனேற்றம்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஆல்கஹாலும் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அதோட ஆல்டிஹைடாகவும் அதுக்கப்புறம் இன்னும் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சால் அதோட அமிலமாகவும் மாறும். அதே மாதிரி ஒடுக்கம் அடையும் போது அமிலம் அதோட ஒடுங்கினாக்கா அதோட ஆல்டிஹைடாக மாறி அதுக்கப்புறம் அதோட ஆல்கஹாலாக மாறும். இதே வீரியம் மிகுந்த ஆக்சிஜனேற்ற கரணி யூஸ் பண்ணோம்னாக்க ஆல்கஹால் டைரக்டாக அதோட அமிலத்தை கொடுக்கும். வீரியம் மிகுந்த ஒடுக்கும் கரணி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு அமிலமும் அதோட ஆல்கஹாலாக மாறும். காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் இல்லாட்டா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், இந்த ரெண்டும் சிறந்த வீரியம் மிகுந்த ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய அந்த கரணிகளாக யூஸ் ஆகும். எத்தனால இந்த காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது எத்தனாயிக் அமிலம் உருவாகுது. இது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையாக பயன்படுகிறது. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்களான்னு செக் பண்ணுறாங்கல்ல, இதை வச்சு தான். ஏன்னாக்க இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ங்கிறது ஆரஞ்சு கலராக இருக்கும். இந்த எத்தனால் வாயு அது வழியாக பாஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் பச்சையாக மாறுறது. இதுதான் ஆல்கஹாலை கண்டறியும் சோதனை. நெக்ஸ்ட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் process, which this question you may get it in any part of your examination paper. Very very important. It is a reaction with an alcohol with any carboxylic acid. The reaction of an alcohol with carboxylic acid gives a fruity odor, fruit smelling odor, which is called ester. So the compound is called ester and the process is called esterification. Here, in the presence of concentrated sulfuric acid, ethanol reacts with ethanoic acid to form an ester called ethyl ethanoate.
When you know the mechanism of this reaction, you will be able to write the compound ester, that is the formula of the ester clearly. So just for you to understand easily, acid always gives out hydrogen ions. So similarly, the hydrogen from the ethanoic acid and the alcohol OH from the ethanol comes out as a water molecule, and the remaining part join together to form the ethyl ethanoate, the ester. எஸ்டர் ஆக்குதல் ரொம்ப முக்கியமான இது ஒரு ப்ராசஸ்ஸு. கொஷின் பேப்பரில் எங்கே வேணால் வரும், எந்த பகுதியில் வேணால் கேட்பாங்க. ஆல்கஹால் எந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தோட வினை புரிந்தாலும் ஒரு பழச்சாறு மனமுடைய ஒரு சேர்மம் உருவாருது, அது பேர் தான் எஸ்டர்னு சொல்கிறோம். இங்கே அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் எத்தனால் எத்தனாயிக் அமிலத்தோட வினை புரிந்து எத்தில் எத்தனோயேட் அப்படிங்கிற எஸ்டரை உருவாக்குறது. ஈஸியாக உனக்கு அந்த ஃபார்முலா எழுதுறதுக்காக அமிலம் எப்போதுமே ஹைட்ரஜன் அயனியை தானே வெளியில் விடும். ஸோ எத்தனாயிக் அமிலத்தோட ஹைட்ரஜனும் எத்தனாலோட ஓஹெச்சும் சேர்ந்து H2Oவா நீராக வெளியில் போயிடுறது. மீதி இருக்கிறது அப்படியே சேர்க்கும்போது அதுதான் என்னது, எத்தில் எத்தனோயேட் அப்படிங்கிற எஸ்டர். நெக்ஸ்ட் இஸ் dehydrogenation, that is removal of hydrogen, loss of hydrogen. See, when here copper is used as a catalyst, when at 573 Kelvin, when the vapors of ethanol is passed over heated copper, dehydrogenation takes place. So ethanol is dehydrogenated, that is hydrogen molecule is removed from ethanol, and what you get is acetaldehyde. ஹைட்ரஜன் நீக்கம். இங்கே காப்பர் தாமிரம் வினையூக்கியாக யூஸ் பண்ணுறோம். 573 கெல்வினில் இந்த எத்தனால் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் மேலே அப்படியே செலுத்தும் போது அந்த எத்தனாலில் இருக்கிற ஹைட்ரஜன் அதுக்குள்ளேருந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் வெளியேற்றப்படுகிறது. அதனால் எத்தனால் என்னவா மாறுறதுன்னா அசிட்டால்டிஹைடாக மாறுறது. இதுதான் ஹைட்ரஜன் நீக்கம். Next is combustion. Ethanol is highly inflammable liquid, that is எரியும், அப்படியே எரியும். அதனால் it burns with oxygen to form carbon dioxide and water. Ethanol burns with oxygen to form carbon dioxide and water. எரிதல், எத்தனால் எளிதில் எரியக்கூடிய திரவம் ஆக்சிஜனோட சேர்ந்து எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகிறது. Then coming to uses of ethanol. Ethanol is used in medical wipes. It is used to clean the wounds or the operated areas. It is used as an antiseptic. மருத்துவமனையில் காயங்களை துடைக்கிறதுக்கு அப்புறம் புரை தடுப்பானாகவும் பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் antifreeze in automobile radiators. So coolants are used in automobile radiators, and to avoid freezing of these coolants, this ethanol is used. வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுப்பதில் பயன்படுகிறது. Then as you all know, it is an important constituent of hand sanitizers. It is used to kill microorganisms, the bacteria, fungi, virus, etc. So it is used in hand sanitizer. கிருமி நாசினியாக பயன்படுறது. பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுனால இந்த ஹேண்ட் சானிடைசரில் கிருமி நாசினியாக பயன்படுறது. அடுத்தது, it is used as solvent for drugs, oils, fats, perfumes, dyes, etc. It is மருந்து, எண்ணெய், கொழுப்பு பொருள்கள், வாசனை பொருள்கள், சாயங்கள் இதெல்லாம் கரைக்கும் கரைப்பானாக பயன்படுகிறது. அப்புறம் சில mixtures, it is used to prepare certain mixtures like methylated spirit, rectified spirit, etc. First, methylated spirit, which is a mixture of 95% of ethanol and 5% of methanol. Then next is, it is used to prepare rectified spirit, which we already learned, which is a mixture of 95.5% of ethanol and 4.5% of water. It is also used in the preparation of power alcohol, which is nothing but a mixture of petrol and
petrol and ethanol. Then it is also used in the preparation of denatured spirit, which is a mixture of ethanol and pyridine. எத்தனால் சில கலவைகள் தயாரிக்க பயன்படுகிறது. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம், அதாவது 95% எத்தனால் மற்றும் 5% மெத்தனால், அதுதான் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். அடுத்தது ரெக்டிஃபைட் எரி சாராயம், ஏற்கனவே படித்தோம். 95.5% ஆல்கஹாலும் எத்தனாலும் 4.5% நீரும், அதுதான் என்னது எரி சாராயம். அடுத்தது ஆற்றல் ஆல்கஹால், பெட்ரோலும் எத்தனாலும் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அடுத்தது இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால், எத்தனாலும் பிரிடினும் சேர்ந்த கலவை. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எத்தனால் பயன்படுகிறது. And then is used to enhance the flavor of food extracts. That is, for example, vanilla extracts. We use many essence to give flavor for food items. They are all prepared by processing with ethanol. Vanilla extract is made by processing vanilla beans in a solution of ethanol and water. உணவுப் பொருட்களில் சுவையை கூட்டுவதற்காக சில எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. உதாரணத்துக்கு வெனிலா எசன்ஸ், வெனிலா சாறு, அந்த வெனிலா விதைகளை எத்தனாலில் வினைக்குட்படுத்தப்பட்டு தயாரிக்கிறாங்க. அது உணவுக்கு சுவை ஊட்டுறது.